பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். இடுப்பெல்லாம் உடஞ்சி போச்சு ஃப்ரெண்ட். ஒரு வாடி துணி தான் கையால் துவைச்சேன். விஸ்கி எப்படி படுத்துருக்கா பாருங்க. எவ்வளோ ஐனிங் துணி இப்போ காயப்பட்டால் சாயங்காலமோ இஸ்திரிக்கு ஐனிங்கோ கொடுக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் துணி துவைச்சிட்டு வர்ற கேப்பில் இங்கே விஸ்கி இங்கே படுத்திருந்தா இந்த செவுரெல்லாம் நோண்டி எப்படி எடுத்து உடச்சி பிச்சு வச்சிருக்கா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டைமே இப்படி செவுறு தின்னான்னு சொல்லிட்டு அவர் வயிற்றுல ஏதோ பிரச்சனை நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணும். ஒரு அரை மணி நேரம் சரி தூங்கிட்டு இருக்கான்னு விட்டுட்டு போனாலும் இப்படி செஞ்சு பிச்சு வச்சிருக்கா பாருங்க. அவளை திட்டுறாவ எப்படி ரியாக்ஷன் பண்ணுவா பாருங்க. இப்போ மூஞ்ச பாருங்க. கியூ திவார் காய் दीवार क्यों खाई दीवार क्यों खाई பாருங்க. நான் ரொம்ப யோக்கிய மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கா. மாறு தேக்கோ இந்த இடத்த க்ளீன் பண்ணணும், இல்லைன்னா சிமெண்ட்டை நக்கிட்டு சாப்பிட்றோன்னு பயமாக இருக்குது. துணிங்களை கையால் துவைக்கிறது கொடுமைன்னா அது காய வைக்கிறது அதை விட பெரிய கொடுமை. இந்த மிஷினில் துணியை காய வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பெட் கவர் டவல்லாம் இங்கே காய போட்டேன். இது பாதி துணி இங்கே காய போட்டாச்சு. விஸ்கி இங்கே காய போட்டாச்சு. எனக்கு வேலை உயரதுல வேறு வேலை வச்சுக்கிட்டு இருக்கா. சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. நான் காலையில் டீ இப்போ தான் குடிக்கிறேன். கரெக்டாக மணி 11.